வணக்கம் மகளிரா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 பட்ஜெட்டில் ஒரு தரமான எடிட்டிங் ப்ளஸ் கேமிங் பிசி வந்து செய்ய முடியுமா, அதாவது பில்டு பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க காம்பவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம். இதில் யூஸ் பண்ணிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா AMDயில் Ryzen 5ல் 5500 GT ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கோர் ப்ராசஸரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க ரேம் வந்து பார்த்திங்கன்னா 16 GB க்ரூசியலோட ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 16 GB DDR4 ரேமு. இதுக்கு நம்ம SSD வந்து பார்த்தீங்கன்னா 500 GB NVMe க்ரூசியல், அதே க்ரூசியல் பிராண்டில் 500 GB NVMe SSD யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட் ஸ்போர்ட்ஸோட VM41 கேபினெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 RGB ஃபேனோட உங்களுக்கு வந்து இந்த கேபினெட் வந்துடும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க SMBS, அதாவது முக்கியமான பவர் சப்ளை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் ஸ்போர்ட்ஸோட BS600L இந்த எஸ்எம்பிஎஸ், அதாவது 600 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்னடா நீ 500 வாட்ஸே போட்டுருக்கலாம்ல, 500 வாட்ஸே போதுமேடா, ஆண்டோட ஈக்கோ வேல்யூ எஸ்எம்பிஎஸ்ஸே இருக்குல்ல, அதை போட்டுருக்கலாம்னு நினைப்பீங்க. நமக்கு வந்து நம்ம வந்து அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 600 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ்ஸே கஸ்டமருக்காண்டி நம்ம பிசி பில்டு பண்ணி கொடுக்குறோம், ஒரு தரமான பிசியாகவே பில்டு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பில்டு பண்ணி கொடுக்குறோம். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் தான். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ண மாட்டோம். அதே மாதிரி நிறைய பேர் என்னடா பிசிக்கு வந்து சரியாக காம்பவுண்ட்ஸ் வந்து சரியாகவே எந்த ஒரு இதுவுமே செலக்ட் பண்ண தெரியலையா அப்படின்னா எப்படா பிசி பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசி பில்டு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எடுத்தவங்க மணிக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. எதாக இருந்தாலுமே ஒரு பிராண்டடாக எல்லாத்துலேயுமே குவாலிட்டியானது, அதாவது நம்ம எல்லாத்தையுமே குவாலிட்டியானது. சும்மா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா AMD Ryzenக்கு வந்து சீப்பஸ்ட் கேபினெட்லாம் நிறையா இருக்குது. AMD Ryzenக்கு என்ன சீப்பஸ்ட் கேபினெட் இருக்குது, சீப்பஸ்ட் SMBSலாம் நிறையா இருக்குது. இருந்தாலும் ஏன் வந்து நமக்கு அமௌண்ட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ஏன் தரமானது இன்ஸ்டால் பண்ணுறோம்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடாக நம்ம ஒரு பிசி பில்டு பண்ணி கொடுத்தோம்னா கஸ்டமர் வந்து அதை விரும்பணும். கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த பிசியை பில்டு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட இந்த பொருட்களை வந்து ஒன்று அவங்க நேரில் வருவாங்க, இல்லைன்னா நேரில் வர முடியாதவங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ காலிலே காமிப்போம். இந்த மாதிரி நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம், இது இந்த மாதிரி இந்த AMD Ryzen யூஸ் பண்ணுவோம், இல்லைனா இன்டெல்லில் i3 i5 நம்ம ப்ராசஸர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிடுவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்லாமல் விட்டுட்டு, மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிகாபைட், அதாவது நம்ம ஜிகாபைட்டில் 450 MK வெர்சன் 2 மதர் போர்டு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கோம். பிராண்டடான மதர் போர்டு தான். நம்ம MSIயில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி, நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிகாபைட் வேணுமா இல்லை MSI வேணுமான்னு கேட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிகாபைட்லேயே போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னனால நம்ம ஜிகாபைட்லேயே நம்ம போர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோம். இந்த பிசியோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபியோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம 29,300 நம்ம எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம். வித் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க கொரியர் சப்போர்ட்டோடு நம்ம வந்து கொடுக்குறோம். 29,300 மட்டும்தான். கொரியரோடு சேர்த்து 29,300 நம்ம பில் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக என்னோடய நம்பர் வந்து கீழே கான்டெக்ட் பண்ணுங்கள், தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். இதில் யூஸ் பண்ணிக்க நம்ம எல்லாத்தையும் நம்ம ஸ்பெக்கை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் AMD Ryzenல 5500 GT ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 16 GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா 24+2 இந்த இப்போ கரண்டில் இருக்கிற அப்டேட் விண்டோஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மற்றபடி பேசிக்காக கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டிங்காண்டி பேசிக்காக கேட்டாங்க. அதனால் பேசிக்கான ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதாவது கேப்கட் இருக்கட்டும், கேப்கட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரீமியர் ப்ரோ, ஒண்டர் சாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா பேசிக்கான யூஸஸ், அதாவது நம்ம ஃப்ரீ ட்ரையல் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரிஜினல் வெர்ஷன் வந்து அவங்க கஸ்டமருக்கு அமௌண்ட் பே பண்ணி ஒரு லைசன்ஸ் வாங்கிக்கிறேன்னாரு. நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையல்லே எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பிசி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.